குறுகிய கால கடன்களுக்கான ரெப்போ வட்டி விகிதம் 0.5% குறைக்கப்படுவதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா அறிவித்துள்ளார். இதன் மூலம் 2025ஆம் ஆண்டின் முதல் 6 மாதங்களுக்குள் 1% வட்டி விகிதம் குறைக்கப்பட்டுள்ளது. ரிசர்வ் வங்கியின் ஜூன் மாதத்திற்கான நிதிக் கொள்கை ஆலோசனைக் கூட்டம் மும்பையில் 3 நாட்கள் நடைபெற்றது. கூட்டத்தைத் தொடர்ந்து ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டார். அப்போது குறுகிய கால கடன்களுக்கான வட்டி விகிதம் 0.5% குறைக்கப்படுவதாகவும் இந்த அறிவிப்பு உடனடியாக அமலுக்கு வருவதாகவும் அவர் அறிவித்தார். The policy repo rate under the liquidity adjustment facility by 50 basis points to 5.5%. I repeat, the reduction recommended by the MPC is for 50 basis points to 5.5%. This is with immediate effect. கொரோனா தாக்கத்திற்கு பிறகு ரெப்போ வட்டி விகிதம் குறைக்கப்படாமல் 6.5%ஆகவே நீடித்து வந்த நிலையில் ரிசர்வ் வங்கி ஆளுநராக சஞ்சய் மல்ஹோத்ரா பதவியேற்ற 6 மாதங்களில் 100 புள்ளிகள், அதாவது 1% குறைக்கப்பட்டுள்ளது. பிப்ரவரி மற்றும் ஏப்ரல் மாதங்களில் தலா 0.25% குறைக்கப்பட்ட நிலையில் தற்போது மேலும் 0.5% குறைக்கப்பட்டுள்ளது. இதனால் கடந்த 3 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு ரெப்போ வட்டி விகிதம் குறைந்துள்ளது. இதன் மூலம் வீடு, வாகனம் மற்றும் தனிநபர் கடனுக்கான வட்டி விகிதம் குறையும். சர்வதேச அளவிலான பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியில் இந்திய பொருளாதாரம் வலுவான நிலையில் முன்னேறி வருவதாகவும், வளர்ந்த பாரதம் என்ற இலக்கை நோக்கி முன்னேற அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.